நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களும் உயிரிழப்புகளும் மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி கைதிகளுக்கிடையே இடம்பெற்ற மோதல் அதிகரித்தமையால் துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவில் வன்முறை இடம்பெற்றது. குறித்த வன்முறையில் இதுவரையில் 27 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவரும் இன்று உயிரிழந்துள்ளார். சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் மற்றும் துப்பாக்கிச்சூட்டில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரும் கைதிகள் 20 பேரும் உயிரிழந்தனர். அத்துடன் மோதலில் காயமடைந்தோர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த 20 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்த நிலையில் நீர்கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றும் ஒரு சிறைச்சாலை அதிகாரியே இன்று உயிரிழந்துள்ளார். இதேவேளை உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் சடலங்கள் இறுதி அஞ்சலிக்காக இன்று காலை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டன. குறித்த அதிகாரிகளின் உறவினர்கள் சக அதிகாரிகளின் கண்ணீருக்கு மத்தியில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் உடலங்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அத்துடன் சிறைச்சாலை அதிகாரிகளின் இறுதி அஞ்சலியில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் கலந்து கொண்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் ஒட்டுமொத்த சிறைத்துறையை சோகத்தில் ஆழ்த்திய நிலையில் தற்போது மற்றுமொரு அதிகாரியும் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.